த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். எனக்கு அன்பார்ந்த தேவஜனமே, தேவனின் சத்தங்கிற நிகழ்ச்சிக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். ஆண்டவருக்கு நான் மிகவும் மனதார நன்றி சொல்றேன். இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிற தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேவனுடைய மகிழ்ச்சி. நேற்றுக்கு வாசித்தோம் அல்லவா, சங்கீதம் 90:14. இன்னைக்கு சங்கீதம் 90:15. சாம் சாப்டர் 90 verse 15. காட்ஸ் ஜாய்ஃபுல். காட்ஸ் என்ன சொல்றது, ஒரு மகிழ்ச்சி, சந்தோஷம். ஓகேவா? தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியா எங்களை மகிழ்ச்சியாக்கும். ஆமீன். எப்போ அவர் புது கிருபையினால நம்ம தாங்குறாரு, ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியாக்குறார். நம்ம சிறுமைப்படுத்தின நாட்கள், நம்ம எல்லாரும் வாழ்க்கையில ஏதோ ஒரு இடத்துல சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னாக்கா, நிந்திக்கப்பட்டிருப்போம், அசிங்கப்படுத்தப்பட்டிருப்போம், ஒதுக்கப்பட்டிருப்போம், அவமானத்தை கண்டிருப்போம். வறுமையினால இருக்கலாம், இல்லை சில உறவினர்களால இருக்கலாம், இல்லை இந்த உலகத்தில் இருக்கிற சில நபர்களால ஏளனமாக பார்க்கப்பட்டு என்ன ஏதோ காரியங்களை நம்ம சிறுமைப்படுத்தப்பட்டிருப்போம். என்ன சொல்றாரு இந்த இடத்துல சங்கீதக்காரன்னா, நம்ம துன்பத்தை கண்டிருப்போம். எத்தனையோ வருஷ கணக்கா துன்பம் ஓடிக்கொண்டே இருக்குமா. நாங்க சிறுமைப்பட்ட நாட்களுக்கும் துன்பத்தை கண்ட நாட்களுக்கும் ஈடாக என்ன கேட்கிறாரு, அந்த வருஷங்களுக்கெல்லாம் ஈக்குவலா எங்களை மகிழ்ச்சியாக்கும். எந்த மகிழ்ச்சி? உலகத்தின் மகிழ்ச்சி இல்லை, தேவனுடைய மகிழ்வினால, தேவனுக்குள்ள மகிழ்ந்திருக்கும்படியான மகிழ்ச்சி. அதுதான் நித்திய மகிழ்ச்சி இல்லையா? அப்போ நித்திய ஏசியால 35 சொல்லப்படும், அவர்கள் நித்திய மகிழ்ச்சியை அடைவார்கள், சஞ்சலமும் தவிப்பும் அவர்களை விட்டு ஓடி போகும். ஆமீன். தேவனுக்குடைய இருக்கிற மகிழ்ச்சி தான் நம்மளுக்கு நித்திய மகிழ்ச்சி. எட்டர்னல் லைஃப்ல கொண்டு போய் சேர்க்கிற மகிழ்ச்சி இங்க பூமிக்குரிய வாழ்க்கையிலும் தேவனுக்குள்ளாக அந்த மகிழ்ச்சி நிரந்தரமா இருக்கும். ஆமீன். ஸோ அப்படிப்பட்ட மகிழ்ச்சினால தேவன் அவளை நிரப்பணும்னாக்க நம்ம தேவனை தேடணும், வேதத்தை வாசிக்கணும், அனுதினம் அவர் கிருபையை சார்ந்து கொள்றச்சு, அவரையே நம்ம நம்பிக்கொண்டு இருக்கச்சு, நம்ம துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு தக்கதாக, நம்ம நிந்தையும் அசிங்க அவமானம் அனுபவித்த வருஷங்களுக்கு தக்கதாக நமக்கு அவர் நித்திய மகிழ்ச்சி தருவார். ஆமீன். வாங்க ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. இந்த நாளிலும் கூட தகப்பனே, நாங்கள் உமக்குள்ளாக ஆண்டவரை மகிழ்ந்திருக்க, மகிழ்ச்சி அடைய, துன்பமும் அசிங்கமும் நிந்தனையும் அவமானமும் அடைந்த இடத்துல அப்படிப்பட்ட வருஷங்களுக்கு ஈடாக தேவனே நாங்கள் உண்மையை சார்ந்து உண்மையை நம்பிக்கொண்டு இருக்கிறபடினால் அப்படிப்பட்ட வருஷங்களுக்கு ஈடாக நன்மையினால மகிழ்ச்சியினால எங்கள் ஒவ்வொருவரும் திருப்தி ஆக்கும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. தேவ ஜனங்கள் யார் யாரெல்லாம் அசிங்கமும் அவமானமும் போராட்டமும் நிந்தனையும் ஆண்டவரே ஒரு சிறுமைப்படுத்தின நாட்கள் எல்லாம் உண்டு தகப்பனே எங்கள் வாழ்நாட்கள்ல ஆண்டவரே, அந்த இடங்கள் எல்லாம் தேவ ஜனங்களுக்கு ஆண்டவரே நீர் இரக்கம் பாராட்டி உம்முடைய மகிழ்ச்சியினால் மகிழ்விக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே.